ரேஷியோடு ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ரேஷியோ மட்டுமல்ல இதே மாடல் சம் ஏஜஸ்லயும் கேட்பாங்க. ஸோ ஏஜஸ்லயும் இதே மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அது 3 எண்களின் விகிதம் 1:2:3. அவற்றின் ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் புதிய விகிதம் 2:3:4 எனில் அவற்றின் சிறிய எண் யாருன்னு கேட்கிறாங்க. இதே கொஸ்டினை ஏஜஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா 3 நபர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 1:2:3. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 2:3:4 எனில் அவற்றை சிறியவர் யாருன்னு கேட்பாங்க, இல்ல பெரியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ பாருங்க கொஸ்டின்ல 3 எண்களின் விகிதம் 1:2:3. அவற்றின் ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினா புதிய விகிதம் 2:3:4 அப்படிங்கிறாங்க. ஸோ இவற்றின் சிறிய எண் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க 1. அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் பாருங்க 1, இந்த டிஃபரன்ஸ் 1. ஸோ காமனா டிஃபரன்ஸ் பாருங்க 1 இருக்கு. இந்த 1க்கு தான் இந்த 5, இந்த 1 பார்ட்டுக்கு தான் 5. கொஸ்டின் கேட்கறாங்க சிறிய எண் யாருன்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க ரேஷியோல சிறிய எண் பாருங்க 1. அப்ப ஒரு பார்ட்டுக்கு 5 தான். 1 × 5 = 5. சிறிய எண் பார்த்தோம்னா 5. இதே கொஸ்டின்ல பெரிய எண் என்னன்னு கேட்டாங்களா. பெரிய ரேஷியோ பார்த்தோம்னா 3. 3 × 5 = 15. இதே கொஸ்டின்ல சிறிய எண் மற்றும் பெரிய எண்ணுக்கான விகிதம் கேட்பாங்க, இல்ல இரண்டாவது சிறிய எண் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சம் சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே கொஸ்டின்ல ஏஜஸ்லயும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரே டெக்னிக் தான். இந்த டெக்னிக் நீங்க அப்ளை பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம்.